இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி என்னென்னா பாவக்காய் வறுவல். இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, இங்கே ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி வச்சுருக்கேன். இங்கே இன்னொரு கடாயில் வந்து எண்ணெய் கம்மியாக வச்சுருக்கேன். இந்த பாவக்காய் ஃபஸ்ட்டு போடுறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கடுகை இதில் போடுறேன். இந்த கடுகு வந்து தேவையான அளவுக்கு இந்த பச்சை கருவேப்பிலை போட்டலாம். இந்த எண்ணெயிலே இந்த மிளகாத்தூள், நான் இந்த புளி தண்ணியை வந்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிடுறேன். இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சு வருதுல்ல, இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வெள்ளத்தை இதை சேர்த்துட்டு இதை திருப்பி லைட்டாக குக் பண்ணுறோம். குக் பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். இந்த பாவக்காய் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடலாம். இந்த பாவக்காய் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை இப்படி எடுத்துகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாவக்காய் பாருங்கள், நான் பக்குவம் பாருங்கள், நல்லா முறுமுறுலாக இப்படி ரெடியாக இருக்கும். ரெடியான பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது ஒரு சின்ன பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பாவக்காய் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கடாயில் திருப்பி போட்டுறோம். அந்த எண்ணெய் சுத்தமாக இருக்கக்கூடாது, எண்ணெய் இருந்தால் நல்லா இருக்காது. இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வெல்லமோ அந்த புளி தண்ணியோ இதில் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான பாவக்காய் வறுவல் ரெடி. இப்போ ரெடி ஆகிடுச்சு.